ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வீட்ல இருக்க யாரு பேசியும் கண்ணு திறக்காத ரத்னா சண்முகம் பேசுற உடனே கண்ணு திறந்துடுறாங்க. நினைவுகள் முழுவதும் ரத்னாவுக்கு வந்துருது. இத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்கு. டைம் பார்க்கறாங்க. பார்த்தா 9 மணி நேரம் ஆச்சு. இவங்க டைம் சொன்ன டைம் 10 மணி நேரம். ஆனா 9 மணி நேரம் ஆச்சு. என்னடா இது 9 மணி நேரம் ஆச்சு, இன்னும் கண்ணு முழிக்காமயே இருக்காளே ரத்னா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க பரணி. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ரத்னா கிட்ட அப்படியே போய் பேசுறாங்க. ரத்னா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா என்னன்னு தெரியாது, ஆனா உன்னோட ஆள் மனசுக்கு கண்டிப்பா கேக்கும் ரத்னா. மன்னிச்சிரு ரத்னா, எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நான் நினைச்சது நீ உன் ஃபேமிலியோட நல்லா சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தானே இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்த ரத்னா. இப்படி ஆகும் நான் நினைச்சும் கூட பார்க்கல ரத்னா. நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி மட்டும் தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு தாண்டி சப்போர்ட் பண்ணிருப்பேன். வேற யாருக்குடி நான் சப்போர்ட் பண்ண போறேன்? நீ தாண்டி எனக்கு முக்கியம் ரத்னா. படிக்காத பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சு ரத்னா. நீ போய் இந்த முடிவு எடுக்கலாமா ரத்னா? சீக்கிரம் வந்துரு ரத்னா. நான் பேசுறது எல்லாமே உன்னோட ஆள் மனசுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும்னு எனக்கு தெரியும் ரத்னா. சீக்கிரம் வந்துரு ரத்னா அப்படின்னு சொல்றாங்க பரணி. அதுக்கப்புறம் வெளியே வர்றாங்க பரணி. வெளியே வர்றாங்க. பார்த்தா எல்லாருமே பதட்டமா கேக்குறாங்க, என்னாச்சு, அவ முழிச்சிட்டாளான்னு கேக்குறாங்க. இன்னும் முழிக்கல. இன்னல 10 மணி நேரம் சொன்ன, இதுல ஏகப்பட்ட நேரம் ஆயிடுச்சு. இப்பயே 9 மணி நேரத்துக்கு மேல ஆகுதே, என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு சண்முகம். பரணி சொல்றாங்க, அவ முழிச்சா ஃபுல் கான்சியஸோட தான் முழிக்கணும். அவ கண்டிப்பா எழுந்திருப்பா. நம்ம பேசுறது அவ கேப்பா, அவ ஆள் மனசுக்குள்ள கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. நீங்க ஒவ்வொருத்தரும் போய் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோட நான் பேசுறேன் மதனியா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க கனியோ. அதுக்கப்புறம் அவங்க அப்பா, இசக்கி, வீரா எல்லாருமே போய் பேசுறாங்க. அப்ப கனி சொல்றாங்க, அண்ணன் கதவை தட்டுதுன்னு தெரிஞ்சோடனே ஓடி போய் கதவை திறக்க ஓடுவியேக்கா, அது மாதிரி சட்டுன்னு எழுந்திருச்சு நீ ஓடி வந்திருக்கா எங்க கிட்ட. பிளீஸ்கா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன, வைகுண்டம் பேசுறாரு. அத்தா எழுந்திருச்சு வந்துரு அத்தா. நானும் சண்முகமும் இல்லாதப்போ நீதானே இந்த குழந்தைகளை எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த. அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. எழுந்திருச்சுக்காத்தா, பிளீஸ் அத்தா எழுந்திருச்சுக்கா. இங்க பாரு, நீ எழுந்திருச்சு வந்துரு. அந்த வெங்கடேச பையன் இருக்கான் பாரு, அவனை உன் கண்ணு முன்னாலேயே காமிக்க மாட்டேன். அவனை இந்த சைடே வரவிட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன் அத்தா. நீ அவன் வீட்டுக்கு போகவும் வேண்டாம் அத்தா. இனிமேல் வேண்டாம், நீ எழுந்திருச்சா. சூடாமணி இறந்ததவே நான் தாங்க முடியாம இருக்கேன். அதுக்குள்ள நீயும் போயிடாதாத்தா. எழுந்திருச்சு வான்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காரு. கனி சொல்றாங்க, அக்கா எழுந்திருச்சு வாக்கா, அப்பா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு கூப்பிடுறாரு, நீ எழுந்திருச்சு வாக்கா அப்படின்னு சொல்லும் போது வீரா சொல்றாங்க, அப்பா எவ்வளவு அழுகுறான்னு பாரு, நீ எழுந்திருச்சு வாக்கா. இங்க பாரு, நாங்க எல்லாருமே அழுகுறோம். எங்களை அழ வச்சுட்டு நீ இப்படித்தான் படுத்து கிடப்பியா? போலீஸ் வேலைதான் என்னோட கனவே, அது உனக்கே தெரியும்க்கா. அப்படிப்பட்ட வேலைய எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னேன்ல, அப்ப நீ தானே எனக்கு சொல்லி அந்த வேலை முக்கியம், எவ்வளவு முக்கியம்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு விட்ட. அப்படிப்பட்ட நீ இப்போ இப்படி படுத்திருக்க. நான் இப்போ எஸ்ஐ செலக்ஷன் ஆகி வந்திருக்கேன்க்கா, செலக்ட் ஆகி வந்திருக்கேன். நான் போலீஸ் யூனிஃபார்ம் போடுறப்போ நீ மட்டும் கண்ணு முழிச்சு வரலன்னு வச்சுக்கோ, அந்த வேலையிலேயே நான் சேர மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இசைக்கு சொல்றாங்க, அக்கா நான் உன்னை இது வரைக்கும் அக்கான்னு கூப்பிட்டதில்ல. ஏன் தெரியுமா? நீ என்னோட அம்மா மாதிரி எங்க எல்லாத்தையுமே தூக்கி வளர்த்தக்கா. அவ்வளவு பாசம் வச்சு வளர்த்த. அப்படிப்பட்ட உன்னை இப்படி பாக்குறப்ப மனசு கஷ்டமா இருக்கு. எழுந்திருச்சு வாக்கா, நீ இல்லாம எங்கனால இருக்க முடியாது. இங்க பாரு, நீ அந்த வீட்டுக்கு போகவே வேண்டாம்க்கா. நம்ம பழையபடி நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழலாம்க்கா. பிளீஸ்கா எழுந்திருச்சு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்தது சண்முகத்தை காமிக்கிறாங்க. சண்முகம் ஒரே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு உடன்குடி சொல்றாரு, இல்லை சமூகம், உன் தங்கச்சி எல்லாம் போய் பார்க்க போயிருக்காங்களே, நீயும் போய் பார்த்து பேசுனேன்னா அந்த புள்ள எழுந்திருச்சுக்கும்ல. என்னத்துலன்னு நான் போய் பேசுறது? இல்லல, நீ பேசுனா தான் நல்லா இருக்கும். என்ன பேச சொல்ற? என்னத்துன்னு நான் பேசுவேன். அப்படி பேசணும்னு நினைச்சிருந்தா என் தங்கச்சி என்கிட்ட வந்து பேசியிருக்கலாம்ல. என்ன பிரச்சனைனாலும் நேரடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் பார்த்துருப்பேன்ல. ஆனா பேசாம விட்டுட்டாளே, இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. நான் எப்படி எந்த மூஞ்சியை வச்சுட்டு நான் போய் அவகிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு சண்முகம். அப்படியே இது எல்லாத்தையும் அந்த டோர் கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருந்த பரணி அப்படியே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. டேய், நீ போய் பேசினாதாண்டா அவ முழிப்பா, கண் முழிப்பா. உன் தங்கச்சிய பேசுறது எல்லாமே அவ மனசுக்கு ஆறுதலா இருக்கும். ஆனா நீ போய் பேசினா மட்டும்தாண்டா அவ கண்ணு முழிப்பா. போய் பேச போகிற மாதிரி இல்ல சண்முகம். அதனால உடனே பரணி வர்றாங்க. நீ போய் பேசு சண்முகம், சின்னத்துல பேச சொல்ற. இங்க பாரு, நான் ஒரு டாக்டரா சொல்றேன், அவன் மூளை கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கு. நான் ஒரு ஃப்ரெண்டா
சொல்றேன், நீ போய் பேசு சண்முகம், அப்பனா தான் அவ கண்ணு முழிப்பா. வெட்டுக்கிளி சொல்றாரு, அண்ணே நீ போய் பேசுன, மதனி சொல்றாங்கல்ல அப்படின்னு வெட்டுக்கிளி சொல்றாங்க. ஆமாண்ணே. சண்முகம், நீ போய் பேச சண்முகம், நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தான் அவளுக்கு எழுந்திருக்கிறதுக்கான சாவின்னு வச்சுக்கோ. எல்லாரும் சொல்றத கேட்டுட்டு அங்க இருந்து சண்முகம் ரத்னா கிட்ட பேசுறதுக்கு போறாங்க. சண்முகம் வந்து ரத்னா கிட்ட பேசுறாங்க. ஏலே, அண்ணன் மேல உனக்கு எம்புட்டுல இப்படி கோவம் வந்தது? என்னல கோவம்? என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட வந்து பேசவே இல்ல. அண்ணா இப்படி பிரச்சனை, இது என்ன பண்றதுன்னு சொல்லி கேப்பியல, ஏன்ல இந்த தடவை கேட்காம விட்டுட்ட? அண்ணன் செஞ்சது தப்புன்னா உடனே என்கிட்ட வந்து கேட்டுக்கலாம்ல, இந்த என் கண்ணத்திலே அரைஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ரத்னாவோட கையை பிடிச்சிட்டு அவர் கண்ணத்துல டப்பு 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 டப்புன்னு அடிச்சுக்கிறாரு. நீதான் வாத்தியார் அம்மாவாச்சே, என்ன அடிச்சு திருத்தி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கன்னத்திலேயே ரத்னாவோட கையை பிடிச்சு அப்படி கன்னத்துல அடிச்சுக்கிறாரு. தீபாவளிக்கு பலகாரம் கொண்டு வந்து கொடுக்கும் போதே எனக்கு சந்தேகம் இருந்ததுல, ஏதோ சரியில்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்பவே உன்னை நான் கூட்டிட்டு வந்திருக்கோம்ல, நான் விட்டுட்டேன், தப்பு பண்ணிட்டேன். நான் ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போறப்ப எப்படி இந்த பிள்ளைகளை விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லி தயங்கி நிக்கிறப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லுவேன். எனக்கு அந்த தைரியத்துல தானே இருந்தேன். ஆனா இனிமேல் இந்த பிள்ளைகளை எப்படில நான் விட்டுட்டு போவேன்? நீ எழுந்திருச்சு வந்துருல. ரத்னா, உன்னோட லட்சியம் என்னல? படிக்காத பிள்ளைகளை எல்லாத்தையுமே நல்லா படிக்க வச்சு அவங்கள பெரிய ஆளா ஆக்கணும் தானே நீ நினைச்ச. ஆனா அதெல்லாம் பண்ணலாம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியே, நீ எழுந்திருச்சு வாழ அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. அவ பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அவர் கையை வச்சிருக்காரு, யாரோ அவரோட கையை தொடுற மாதிரி இருக்கு. அப்படி முழிச்சு பார்த்தா ரத்னாவோட கை சண்முகத்து கை மேல அப்படி வச்சிருக்காங்க. அத பாக்குறாங்க. ரத்னாவோட விரல் எல்லாமே அசையுது. கண்ணு திறக்கிறதுக்கு அப்படியே ரொம்ப ட்ரை பண்றாங்க. கடைசியில கண்ணை திறந்துடுறாங்க ரத்னா. அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் சந்தோஷமாயிருது. ரத்னா கண்ணை திறந்துட்டா அப்படின்னு சொல்லி வைகுண்டம் சொல்றாரு. ஐயா, ரத்னா கண்ணு முழிச்சாயா அப்படின்னு சொல்றாரு வைகுண்டம். அப்படி பார்த்து பயங்கர ஷாக்ல பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளவு சந்தோஷம் சண்முகத்துக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது.